பிராமண எதிர்ப்பு நமக்கு வாக்குகள் அறுவடை ஆயிருக்குன்னு திராவிட இயக்கங்கள் பெருசா அதை பண்ணாங்கல்ல, பெரிய அளவுக்கு அந்த நெரேட்டிவ்ல ஜெயிச்சிருக்காங்கல்ல. இதுல என்ன லாபத்தை அறுவடை செய்து விட முடியும்? பிராமணர்கள் ஆதரவு வந்துட்டா சீமானுக்கு ஒரு பெரிய இன்னும் ஒரு மைலேஜ் கிடைக்க போதா என்ன? அதைத்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். பிராமணரே ஆதரிக்கிறான்னா மற்ற இன்டர்மீடியட் காஸ்ட்டும் மற்ற அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட்டும் அது சரின்னு ஆதரிப்பான். பெரிய பாரதியாருங்கிறது பிராமணர் சார்ந்தது அல்ல, மற்ற ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரு கவிஞருங்கிறதான் அந்த இடத்துக்குள்ள உள்ள உண்மை நிலைமை. அதைத்தான் நான் சொல்றேன். இதுல இப்ப சீமான் என்ன அரசியல் பண்றாருன்னா, கன்ஷிராம் பாணி ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார். இதை தமிழ் மண்ணில் நான் தான் சொன்னேன். கன்ஷிராம் பாணியில சீமான் வராரு, போல்ரைஸ் பண்ணுவாரு. அந்த போலரைசேஷன் பொலிட்டிக்ஸ் முன்னாடி மற்றவன் தாக்கு பிடிக்க முடியாது, போல்டா நின்று போல்ரைஸ் பண்ணுவாருங்கிறத நான் சொன்னேன். இன்னைக்கு அவர் பாரதி விழாவில் அந்த விஜில் அமைப்போட ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட அந்த அமைப்போட கலந்துக்கிட்டாருன்னா அந்த இடத்துல அவர் என்ன பேசியிருக்கிறாரு? பாரதி வெர்சஸ் பெரியார். அப்ப இன்னைக்கு பெரியாருக்கு ஆதரவான அமைப்புகள் அந்த வாக்காளர்கள் ஸ்டாலின் பின்னாடி தான் நிற்க முடியும். சரி, ஸோ ஸ்டாலின் வெர்சஸ் சீமான், பாரதி வெர்சஸ் பெரியாருங்கிறது ஸ்டாலின் வெர்சஸ் சீமான். இப்போ பல நிரூபிக்காத விஜய் கூட பெரியாருக்கு போட்டதும் பெரியார் பின்னாடி வந்துட்டாருன்னு தமிழகமே ஊடகமே கொண்டாடிச்சு. அவரால் இப்ப சீமானை எதிர்த்து பெரியாருக்காக 4 வார்த்தை பேச முடியுமா? முடியாது, நஷ்டப்படுவாருன்னு ஒதுங்கிக்கிடுவாரு. பெரியாருக்கு பாரத ரத்னா கேட்டாரு ஐயா கே.பி. முனுசாமி, அதிமுகவில் தீர்மானம் போட்டாங்க. நான் தான் சொன்னேன் பெரியாருக்கு பாரத ரத்னான்னு சொல்லி 2 ஜாதி ஆதிக்கத்தை முன்னிறுத்தி செங்குந்தர் சமூக நீதியும் பறையர் சமூக நீதியும் உடையார் சமூக நீதியும் அகமுடைய சமூக நீதியும் சூறையாட முடியாது நண்பர். என்ன அன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அவர் இந்த இடத்துல பெரியாருக்காக ஏதாவது சொல்லுவாரா? இது ஈரோடு கிழக்கு எலெக்ஷன்ல பெரியார் எதிர்ப்புக்காக சீமான ஏத்து தான் பேசினாரு. இவர் செல்லூர் ராஜி நோட்டாக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. உங்க அதிமுக ஊழலையும் ஜெயலலிதாவுக்கு ஊழலையும் வீரப்பன் கொள்ளக்காரனா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சொல்லியும் இதை நான் சொல்ல விரும்பல. என்றாலும் கேசி பழனிசாமி கேஸ் போட்டது ஜெயலலிதாவை கடற்கரையில் டேஷுக்கும் இடையில கடத்தி போட்டிருக்குன்னு சொல்லி தான் அவர் பெரியாரையும் அடிச்சு தான் அவர் துணிஞ்சு நின்று 16 விழுக்காடு வாக்கெடுத்தார். டெபாசிட் இழந்தார், மறுக்க வரல. டெபாசிட் இழந்ததாக அறிவிக்கப்பட்டாருன்னு தான் அவர் கருத்தா சொல்றாரு. ஆனா அவர் 8 விழுக்காடு வாக்கு உயர்ந்திருக்கிறார். அப்போ பெரியார் எதிர்த்து தான் அந்த வாக்கு உயர்ந்திருக்கிறார். அது தமிழ்நாடு முழுமைக்கும் பொருந்துன்னு துக்ளக் ஆசிரியர் சத்திரன் குருமூர்த்தி எழுதுறாரு. சீமானும் அது தமிழ்நாடு முழுக்கும் பொருந்துங்கிறத உறுதியா நம்புறாரு. ஸோ அந்த இடத்துக்குள்ள நான் பெரியார அடிச்சு நிற்கிறேன் என்றாலும் அதிமுக எனக்கு ஓட்டு போடு, அதிமுக நிற்கல, என்டிஏ ஓட்டு போடு, நீங்க நிக்கலன்னு எல்லாம் கேட்கல. திப்பு சுல்தானையும் பழனி பாபாவையும் முன்னிறுத்தி தான் தடா ரஹீமை பிரச்சாரம் பண்ண வச்சுதான் அவர் நிற்கிறாரு. ஸோ அவர் தமிழ் தேசிய அரசியல் தனக்கான அரசியலை முன்னெடுத்துட்டு போறாரு. அதுல பெரியாரை எதிர்த்து அவர் களமாடும் போது பாரதியார் விழாவில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு இதில் கலந்துக்கிறார். இதுல என்ன தப்பு இருக்குது?